ஹார்முஸ் நெருக்கடியால் உலகில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக மாறிய இலங்கை ரஷ்யாவை நம்பியிருந்த நாடுகளுக்கு பேரிடி. 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இலங்கை வந்த இந்திய கப்பல். அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் கொடூர தாக்குதல். பாடசாலை மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அடுத்து கியூபா தான் ட்ரம்ப் வைத்து அடுத்த நகர்வு. வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவும் இஸ்ரேலும் மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகளால் ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்ட கப்பல் போக்குவரத்து தடை உலக பொருளாதாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த நிலையில் யூரியா, பொட்டாசியம், அமோனியா மற்றும் பாஸ்பரஸ் போன்ற உலகளாவிய விவசாய உர தேவைகளில் 1/3 பங்கு பொதுவாக இந்த நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. வட அரைக்கோளத்தில் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்கள் பெரும்போக செய்கை மேற்கொள்ளப்படுவதால் உர தட்டுப்பாடு காரணமாக ஆண்டின் பிற்பகுதியில் பயிர் விளைச்சல் குறைவதை நேரடியாக பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் ஜெர்மனியில் உள்ள கீழ் ஆராய்ச்சி நிறுவனம் ஹார்முஸ் நீரிணை முழுமையாக மூடப்பட்டால் உலகளாவிய கோதுமை விலைகள் 4.2% வரையிலும், பழங்கள் மற்றும் காய்கறிகளின் விலைகள் 5.2% வரையிலும் அதிகரிக்கக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கீழ் நிறுவனத்தின் தரவுகளுக்கு அமைய ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டால் பொருட்களின் விலைகள் மிக அதிகமாக அதிகரிக்கக்கூடிய நாடுகளில் இலங்கை 2ஆம் இடத்தில் உள்ளது. உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்படும் ஒட்டுமொத்த உயர்வால் மிக கடுமையாக பாதிக்கப்படும் நாடுகள் ஷாம்பியா 30.7%, முதலிடத்திலும், இலங்கை 15.3%, 2வது இடத்திலும், தாய்வான் 12.5%, 4ஆம் இடத்திலும் மற்றும் பாகிஸ்தான் 11.4%, 5ஆம் இடத்திலும் உள்ளது. உள்நாட்டு எரிபொருள் விலைகளை நிலைப்படுத்தும் நோக்கில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு தடை விதிக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக ரஷ்யாவின் அரசு செய்தி நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது. தமது நாட்டிற்குள் போதுமான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்யவும், உள்நாட்டு சந்தையில் அதிகரித்து வரும் விலைகளை கட்டுப்படுத்தவும் அதிகாரிகள் முயல்வதால் இந்த ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் பல மாதங்களுக்கு நடைமுறையில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சந்தை நிலையற்ற தன்மை மற்றும் விநியோக கட்டுப்பாடுகள் நிலவும் காலங்களில் ரஷ்ய அதிகாரிகள் இதற்கு முன்னர் பெட்ரோல் ஏற்றுமதிக்கு இதேபோன்ற தற்காலிக தடைகளை விதித்துள்ளனர். அத்துடன் இவ்வாறு அதிகரித்துள்ள உலகளாவிய எரிசக்தி நியாயமற்ற நிலைக்கு மத்தியில் இந்த சமீபத்திய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ள நிலையில் இது சர்வதேச எரிபொருள் சந்தைகளை பாதிக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் குறிப்பாக இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோலிய பொருட்களை சேர்ந்துள்ள நாடுகளுக்கு இது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் குறிப்பிடப்பட்ட நட்பு நாடுகளுடனான விநியோகம் உட்பட சில விலக்குகள் பொருந்தக்கூடும் என்று அறிக்கைகள் குறிப்பிட்டிருக்கின்றன. ஆனால் அதன் விவரங்கள் எதுவும் தற்போது வரையில் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்ட இந்திய கப்பல் ஒன்று இன்றைய தினம் சனிக்கிழமை 28ஆம் தேதி கொழும்பை வந்தடைந்துள்ளது. இலங்கையில் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்கும் நோக்கில் அரசு மற்றும் தொடர்புடைய நிறுவனங்கள் தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையில் 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 24ஆம் தேதி இடம்பெற்ற தொலைபேசி கலந்துரையாடலை தொடர்ந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்ட கப்பல் சனிக்கிழமை கொழும்பை வந்தடைந்துள்ளது. இதற்கமைய 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் இந்த எரிபொருள் கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசலும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் உள்ளடங்குகின்றன. இதற்கு முன்னதாக 2026 மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெயசங்கர் மற்றும் இலங்கையின் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கிடையில் தொலைபேசி கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் மார்ச் மாதத்திற்கான எரிபொருள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக லங்கா IOC நிறுவனம் மத்திய கிழக்கு மற்றும் சிங்கப்பூரில் இருந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள ஒப்பந்தம் செய்திருந்தது. இந்த நிலையில் மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக விநியோக தடைகள், கப்பல் பற்றாக்குறை போன்ற காரணங்களை முன்வைத்து ஒப்பந்த நிறுவனங்கள் விதியை மேற்கோள் காட்டி எரிபொருள் வழங்க முடியாது என அறிவித்தன. இதனையடுத்து அவசர தேவைக்காக இந்தியாவின் நிறுவனத்திடம் இருந்து உதவி கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
அதன் ஒரு பகுதியாகவே இந்த 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் சரக்கு இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசாங்கம் லங்கா IOC நிறுவனத்தின் மூலம் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தை தொடர்ச்சியாக உறுதி செய்ய தேவையான ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை செய்திகள் மத்திய கிழக்கில் நீடிக்கும் மோதல் காரணமாக உலகளாவிய எரிபொருள் விநியோகத்தில் ஏற்படும் பாதிப்புகளை சமாளிக்கும் வகையில் இந்த உளவி முக்கியமானதாக கருதப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் மேற்கொண்டதில் 12 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் சவுதி அரேபியாவில் அமைந்துள்ள பிரின்ஸ் சுல்தான் விமானப்படை தளம் மீது ஈரான் மேற்கொண்டதாக கூறப்படும் தாக்குதலில் குறைந்தது 10 அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. காயமடைந்த படையினரில் 2 தீவிர காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு ஈரானின் தாக்குதலின் விளைவாக அமெரிக்க படையினருக்கு சொந்தமான 2 வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவி வரும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாக்குதல் எவ்வாறு முன்னெடுக்கப்பட்டது, பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் என்ன என்பதற்கான மேலதிக தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த சம்பவம் தொடர்பில் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகள் அவசர ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை, காப்போத்த சாதாரண தர பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சை என அனைத்து பரீட்சைகளையும் ஒத்திவைப்பது தொடர்பில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் இந்திகா குமாரலியனுக்கு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். தற்போதைய சூழ்நிலை காரணமாக பரீட்சைகள் ஒத்திவைக்கப்படலாம் என்ற கருத்து மாணவர்களிடையே நிலவி வருகிறது. எனினும் பரீட்சைகள் திணைக்களம் அத்தகைய எந்த முடிவையும் எடுக்காததால் மாணவர்கள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட திகதி மேற்படி பரீட்சைகள் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று ஆணையாளர் தெரிவித்துள்ளார். அதன்படி 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை இணைய வழியில் வரவேற்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. அத்துடன் அரசு மற்றும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தனியார் பாடசாலை மாணவர்கள் தங்கள் பாடசாலை அதிபர் மூலமாகவோ விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அத்துடன் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்களின் தேசிய அடையாள அட்டை எண்களை பயன்படுத்தி தனித்தனியாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மியாமியில் நடைபெற்ற முதலீட்டாளர் கருத்தரங்கு ஒன்றில் ஆற்றிய உரையின் போது அடுத்து கியூபா தான் என கூறியுள்ளார். அந்த உரையில் அவர் வெனிசுலா மற்றும் ஈரானில் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளின் வெற்றிகளையும் புகழ்ந்துரைத்துள்ளார். அத்துடன் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தி அந்த நாட்டை வைத்து துல்லியமாக என்ன செய்ய திட்டமிட்டுள்ளார் என்பதை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறிப்பிடவில்லை. இருந்தாலும் கடுமையான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும் ஹவானாவில் உள்ள அரசாங்கம் வீழ்ச்சியின் விளிம்பில் இருப்பதாகவும் தான் நம்புவதாக கூறியுள்ளார். அத்துடன் அண்மை வாரங்களில் அவரது நிர்வாகம் கியூபாவின் தலைமைத்துவத்தின் சில பிரிவுகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. மேலும் ராணுவ மோதலை தவிர்ப்பதற்காக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கியூபா ஜனாதிபதி மிகுவல் தியாஸ் கெனோல் ஒப்புக்கொண்டுள்ளார். மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் போக்குவரத்தை இயக்குவதற்கு கியூபா சார்ந்திருக்கும் எண்ணெய் இறக்குமதியில் ஏற்பட்ட இடையூறுகளால் அதன் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரியில் தற்போது பதவியிறக்கப்பட்ட வெனிசுவேலா ஜனாதிபதி நிகோலஸ் மதுரோவை கைது செய்வதற்கான அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு முன்னர் கியூபாவின் எண்ணெய் தேவைகளில் பெரும் பகுதியை வெனிசுவேலா வழங்கி வந்தது. ஆனால் வாஷிங்டனின் அழுத்தத்திற்கு பணிந்து கரகாசின் புதிய அரசாங்கம் அந்த விநியோகங்களை நிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்ச் மாதம் தொடக்கத்தில் கியூபா ஒரு நட்பு ரீதியான கையகப்படுத்தலுக்கு உள்ளாகலாம் என கூறிய டிரம்ப் பின்னர் அது ஒரு நட்பு ரீதியான கையகப்படுத்தலாக இல்லாமல் இருக்கலாம் என குறிப்பிட்டிருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நெருக்கடியால் உலகில் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட நாடாக மாறிய இலங்கை. ரஷ்யாவை நம்பியிருந்த நாடுகளுக்கு பேரிடி. 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளுடன் இலங்கை வந்த இந்திய கப்பல். அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் கொடூர தாக்குதல். பாடசாலை மாணவர்களுக்கு பரீட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. அடுத்து கியூபா தான் டிரம்ப் வைத்து அடுத்த நகர்வு. இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.